கிராமத்தை ஒட்டி ஒரு உயரமான மலை இருந்துச்சு. அத ஏறணும் அப்படின்னாலே அந்த ஊரை சேர்ந்தவங்க பயப்படுவாங்க. ஆனா சிச்சு காக்காவுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பிசினஸ் ஐடியா வந்துச்சு. ஊருக்குள்ள ஒரு கடையை வச்சோம்னா வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும். அதுக்கு பதிலா மலைக்கு மேல நம்ம ஒரு கடை வச்சோம்னா இடம் ஃப்ரீ, கரண்ட்டும் தேவையில்லை. ஜனங்க எல்லாரும் மலை ஏறி வர்றதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு பசி அதிகமா எடுக்கும். ஒரு ஹோட்டல் வச்சா அங்க நல்ல பிசினஸ் நடக்கும் அப்படின்னு அவன் நினைச்சா. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா சின்ன காக்கா ரெண்டு பேரும் மலைக்கு மேல ஒரு பந்தல போட்டு ஒரு ஸ்டவ் வச்சு சமைக்க ஆரம்பிச்சாங்க. கீழே இருக்கிற எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு பெரிய பேனரையும் வச்சாங்க. டேய் சின்னோ, அந்த பேனரை கிளியரா கட்டு, கீழே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியணும்ல. அம்மா, இந்த மலையை ஏறி வந்து எனக்கு காலெல்லாம் வலிக்குது. இதுல கஸ்டமர்ஸ் வருவாங்களா டவுட்டா இருக்குமா? அட வருவாங்கடா, வராம எங்க போயிடுவாங்க. போர்டை பார்த்தல, மலை ஏறுங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க, ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடுங்கன்னு போட்டிருக்கேன். இந்த காலத்துல தான் எல்லாருக்கும் ஃபிட்னஸ் பைத்தியம் பிடிச்சுன்னு திரியிறாங்களே, எல்லாரும் வருவாங்க. நீ அந்த அடுப்பை பத்த வைடா போடா. ஆனா அம்மா, காத்துக்கு அடுப்பு அணையுதேம்மா, என்னம்மா பண்றது? பரவாயில்லடா, இட்லி வேகலனாலும் இது ரா இட்லி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு விற்கிறேன். பட்டணத்துல கூட அப்படிதான் விற்கிறாங்களாமா. மலைக்கு கீழே சோட்டு பன்னு புஜ்ஜி 3 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மலைக்கு மேலே இருக்கிற அந்த போர்டை பன்னு கிளி பார்த்துட்டான். அட புஜ்ஜி, அங்க பாத்தியா? இந்த மலை மேல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஸ்கை வியூ ஹோட்டலாம், மேகங்களில் விருந்து. வாவ், பேர் கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. நாம அங்க போலாமா? வேணண்டா பண்ணு, அவ்வளோ ஹைட் ஏறணும்னா கை காலெல்லாம் ரொம்ப வலிக்கும். அது சிச்சு அத்தையோட ஹோட்டல் வேற, ஏதாவது ஏமாத்து வேலை இருக்கும். இதுல ஏமாத்து வேலை என்ன இருக்க போது புஜ்ஜி? மேகங்களுக்கு நடுவுல உக்காந்து சாப்பிட்டா அந்த கிக்கே தனிதானே. அப்புறம் வெயிட் லாஸ் வேற ஆகும். ப்ளீஸ் புஜ்ஜி, என் பேச்ச கேளு, வா போலாம். என்னால முடியாதுடா, ஏன்னா எனக்கு முட்டி வலி. நீயும் புஜ்ஜி வேணா போங்க, ஆனா பார்த்து சிச்சு உங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்கிக்காம பாத்துக்கோங்க. ஆ சரிம்மா. புஜ்ஜி வா, சீக்கிரமா போலாம். பன்னு ரொம்பவும் உற்சாகமா மலை ஏற ஆரம்பிச்சான். ஆனா ஏற ஆரம்பிச்சப்போ இருந்த உற்சாகம் கொஞ்ச தூரம் மலை ஏறினதுக்கு அப்புறமா அவன் உடம்புல இருக்கல. பாவம், டயர்டா ஒரு இடத்துல அவன் நின்னுட்டான். ஐயோ அம்மா, அப்பா, புஜ்ஜி, இன்னும் அந்த ஹோட்டலு எவ்வளவு தூரம்? பாதி தூரம் வந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள என் உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. நான் தான் சொன்னேன்லடா, இவ்வளவு பெரிய மலை ஏறுது ரொம்ப கஷ்டம்னு. இன்னும் பாதி தூரம் இருக்கே. சரி, திரும்பி போயிடலாமா? என்னது, பின்னாடி போகணுமா? நோ நோ நோ, முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. அது மட்டும் இல்லாம மேல இருந்து இட்லி வாசம் வேற வருது. அந்த இட்லி வாசம் என்ன வா வான்னு கூப்பிடுது. எப்படியோ கஷ்டப்பட்டு அடுத்த 1 மணி நேரத்துல அவங்க 2 பேரும் மலை உச்சிய வந்து சேர்ந்தாங்க. அங்க சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் பன்னு புஜ்ஜி 2 பேரையுமே பார்த்து அவங்கள சந்தோஷமா வரவேற்றாங்க. இத வந்துட்டாங்க பாத்தியா நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமரு. பன்னு வந்திருக்கான். சின்ன டேபிள கிளீன் பண்ணுடா. பன்னு புஜ்ஜி 2 பேருமே டேபிள்ல வந்து உட்காந்தாங்க. பாவம் பன்னு ரொம்ப டயர்டா இருந்தா. தண்ணி 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 கொடுங்க. வெல்கம் டு ஸ்கை ப்ளூ ஹோட்டல். என்ன வேணும் பன்னு? இட்லி வேணுமா, வடை வேணுமா? முதல்ல குடிக்க தண்ணி கொடுங்க ஆண்டி, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சே. ஓஹோ, வாட்டரா? ஆனா பன்னு, எங்க கிட்ட வாட்டர் இல்லையே. கீழ இருந்து மேல வரைக்கும் தண்ணி எடுத்துட்டு வர்றது கஷ்டம்னு எடுத்துட்டு வர்றது இல்ல. சிக்கன் சூப் இருக்கு, அது வேணும்னா உனக்கு குடிக்க கொடுக்கட்டுமா? என்னது, தண்ணி இல்லையா? ஹோட்டல்ல கண்டிப்பா தண்ணி இருக்கணும்ல ஆண்டி. அது சாதாரண ஹோட்டல்ல புஜ்ஜி, எங்க ஹோட்டல் ட்ரை ஹோட்டல். இங்க தண்ணி எல்லாம் இருக்காது. தண்ணி குடிச்சா உங்களால சரியா சாப்பிட முடியாது இல்லையா, அதனாலதான் தண்ணி இல்ல. போய் சிக்கன் சூப்பு எடுத்துட்டு வரவா? ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து தொலைங்க. டேய் சின்னோ, 2 கப்பு சூப் எடுத்துட்டு வரா. 1 கப்பு சூப்பு 100 ரூபாய். அதை கேட்டு பன்னு கிளி, 100 ரூபாவா? கீழே 10 ரூபாய் தானே? அது கீழே, இது மேல. இங்க எல்லாத்துக்குமே ஹை டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. குடிக்கிறதுனா குடி, இல்லனா அமைதியாரு. வேற வழி இல்லாம பன்னு அந்த சூப் குடிச்சான். அதுல உப்பு காரத்தை தவிர வேற எதுவும் இல்ல. எப்படி 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த சூப்பையும் குடிச்சிட்டாங்க. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆண்டி, எனக்கு இப்ப பசிக்குது, கொஞ்சம் இட்லி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? டே சின்னோ, போய் ஒரு பிளேட் இட்லி எடுத்துட்டு வாடா. சின்ன பனுவுக்காக ஒரு பிளேட்ல 2 இட்லியை கொண்டு வந்து கொடுத்தான்.
பன்னு ஆசையா அந்த இட்லி எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா அது ஃப்ரிட்ஜில் வச்ச இட்லி மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஐயோ, என்ன ஆண்டி இது? இட்லினா சூடா இருக்கணும், ஆனா இந்த இட்லி சில்லுன்னு இருக்கு. இது ஃப்ரிட்ஜில் வச்ச இட்லி இல்லடா பன்னோ. இங்க பார்த்தல மேகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, பனி பொழியுதுன்னு. அதனால சூடான இட்லி இப்படி சில்லுன்னு மாறிடுச்சு. இதுதான் நேச்சுரல் ஐஸ்கிரீம்டா. இத கடிச்சு சாப்பிட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டி, இத கடிச்சா எங்க பல்லு கொட்டிடும் போல தெரியுது. சூடு பண்ணி கொடுங்க. சூடு பண்றதுக்கு அடுப்பு எரிஞ்சாதானே? காத்துக்கு அடுப்பு அணிஞ்சு போச்சு புஜ்ஜி. சிச்சி, இது என்னடா ஹோட்டலு? இங்க தண்ணியும் இல்ல, சூடான சாப்பாடும் இல்ல. எனக்கு தோசை வேணும். அந்த தோசையாவது சூட கிடைக்குமா? தோசை தானே, கண்டிப்பா கிடைக்கும். அது என் ஸ்பெஷல் இல்லையா? டேய் சின்னோ, தோசை ஊத்து. ஆனா பிளேட்ல கொண்டு வந்து கொடுக்காத. நாம இப்ப சர்வ் பண்ண போறது கேட்ச் சர்வீஸ். என்ன ஆண்டி அப்படின்னா? அதாவது இங்க சமையலறை மேல இருக்கு, நீங்க உட்காந்துருக்கிற டேபிள் கீழே இருக்கு. அங்கிருந்து நாங்க தோசையை தூக்கி அடிச்சா அது அப்படியே காத்துல மிதந்துக்கிட்டு உன் பிளேட்ல வந்து விழும். அத நீ கேட்ச் பிடிச்சுக்கோ. ஓ அப்படியா? நான் கேட்ச் பிடிக்க ரெடிதான் ஆண்டி. பன்னு பிளேட்டை பிடிச்சுக்கிட்டு ரெடியா இருந்தான். சின்னு தோசையை சுட்டு அத மேல இருந்து தூக்கி போட பார்த்தான். இதோ கேட்சிங் சர்வீஸ், புடி புடி அப்படின்னு அவன் மலையில இருந்து அந்த தோசையை தூக்கி போடும்போது காத்து வேகமா வீசினதுனால அந்த தோசை பன்னு கிட்ட வராம மரத்துக்கு மேல இருந்த ஒரு குரங்கு கிட்ட நேரா போயிடுச்சு. குரங்கு அந்த தோசையை கேட்ச் பிடிச்சு அத நல்லாவே சாப்பிட்டுடுச்சு. அட, என் தோசை, என் மசாலா தோசை. ஆண்டி, இது சீட்டிங், இது ஃபவுல். போயிடுச்சே. ஐயோ, காத்து எந்த பக்கமா போதும் அந்த பக்கமா தோசை போயிடுச்சு. ஆனா தோசைக்கு நீதான் பில் கட்டணும். குரங்கு சாப்பிட்டதுக்கு நான் ஏன் பில்லு கட்டணும்? நான் ஒண்ணு தோசையை சாப்பிடலையே. ஆர்டர் நீ கொடுத்த, டெலிவரி யாருக்கு போன எனக்கு என்ன? இன்னொரு தோசை வேணுமா? வேண்டாப்பா, உங்க ஹோட்டல்ல வேணாம், உங்க ஹோட்டல் ஃபுட்டும் வேணாம். புஜ்ஜி வா, இங்க இருந்தா பசியால சாக மாட்டோம், டென்ஷன் ஆகியே செத்துருவோம். புஜ்ஜி பன்னு 2 பேரும் போகும்போது சிச்சு காக்கா பில்ல எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்துச்சு. இருங்க இருங்க, பில்ல கட்டிட்டு போங்க. என்னது பில்லா? நாங்க குடிச்சது வெறும் ஒரே ஒரு சூப் மட்டும் தானே, அதுக்கு 100 ரூபாய் கொடுக்கறோம், வாங்கிட்டு விடுங்க. வெறும் சூப்பு மட்டும் இல்ல, இங்க இருந்து உக்காந்துக்கிட்டு நம்ம ஊரோட வியூவை பாத்தீங்களா, அதுக்கு பணம். என்ன ஆண்டி, வியூ பார்த்ததுக்கு கூட பணம் கொடுக்கணுமா? இது சாதாரண ஹோட்டல் இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல். இங்க வியூக்கு கூட நீங்க பணம் கொடுக்கணும். இங்க இருந்து வியூ பார்த்ததுக்கு 500 ரூபாய், சூப்பு 100 ரூபாய், அப்புறம் காத்து சுவாசிச்சதுக்கு 200 ரூபாய். டோட்டலா பில்லு 800 ரூபாய் ஆச்சு. 800 ரூபாவா? ஆண்டி, நீங்க ஹோட்டல் நடத்துறீங்களா இல்ல நீங்க கொள்ளக்காரங்களா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அதனால என்ன, கீழே தண்ணி குடம் புடிச்சு வச்சிருக்கோம், அதை எடுத்துக்கிட்டு மேல வா, அப்ப விட்டுடுறேன். அப்போ பன்னு கிளி ஆச்சரியமா, ஐயோ, குடத்தை தூக்கிக்கிட்டு மலை ஏறணுமா? என்னால முடியாது ஆண்டி. அதுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற வாட்ச், என் ஷூ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பன்னு அவன் கையில கட்டியிருந்த வாட்சை எடுத்து சிச்சுவுக்கு கொடுத்து புஜ்ஜியோட கையை பிடிச்சிக்கிட்டு மலையை விட்டு இறங்கும் போது மலையை இறங்குறது ஏறதை விட கஷ்டமா இருந்துச்சு. அவன் கால் வேற வழுக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, வழுக்குதே, புஜ்ஜி என்ன புடி. என்னால பிடிக்க முடியாதுடா, நீ பந்து மாதிரியே உருண்டுகிட்டே போயிடு. பன்னு உண்மையிலேயே மலைக்கு மேல இருந்து உருண்டுகிட்டே தான் வந்தான். அவனால அந்த உருண்டுல இருந்து தப்பிக்க முடியல. டக் டக் அப்படின்ற ஒரு சத்தத்தோட மலையை விட்டு உருண்டுகிட்டே வந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் மலைக்கு கீழே வந்து சேர்ந்துட்டான். அப்பாடா, கீழே வந்துட்ட. கிராவிட்டி சர்வீஸ்னா இதுதான் போல. அப்போ புஜ்ஜி அங்க வந்து, பன்னு, உனக்கு அடி ஏதாவது பட்டுச்சாடா? அடி பட்டிருந்தாலும் பரவாயில்ல புஜ்ஜி, அந்த சிச்சு ஆண்டி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டால, அதுவே போதும். வா, வீட்டுக்கு போய் பழைய கஞ்சி குடிக்கலாம். அடுத்த நாளே பன்னு ஊர்ல எல்லார்கிட்டயுமே சிச்சு காக்கா ஹோட்டல் பத்தி சொன்னான். அதனால யாரும் சிச்சுவோட ஹோட்டலுக்கு போகல. கஸ்டமர்ஸ் வரலங்கிறதுனால சிச்சு காக்கா சின்ன காக்கா அவங்களே சமைச்சு அவங்களே தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்றது உண்மைதான். சிச்சு காக்கா ஆசைப்படாம பேராசைப்பட்டதுனால இப்போ ஒண்ணுமே இல்லாம கஷ்டத்துல இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி. பறவைங்களோட கிராமம் அப்படின்னா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அடுப்புல சமையல் செஞ்சு சாப்பிடுறவங்க. ஆனா எப்போ சின்னு பன்னு 2 பேரும் சிட்டிக்கு போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனாங்களோ அப்பத்துல இருந்தே ஊரோட ஜாதகம் மாறி போச்சு. அவங்க சிட்டில இருந்து கிராமத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. காலையில 10 மணி. துணி சமையலறையில அவசர அவசரமா சமைச்சுக்கிட்டு இருந்தது. சிட்டில இருந்து வந்த புஜ்ஜி குருவி லேப்டாப்ப கையில வச்சுக்கிட்டு சோஃபால உக்காந்துக்கிட்டு இருந்தது. ஐயோ அம்மா, இன்னும் எவ்வளவு நேரம்? கிச்சன்ல
டக்கா டக்கான்னு சத்தம் பண்றீங்க? எனக்கு மீட்டிங் இருக்கு, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. துணிக்குருவி கோவமா, புஜ்ஜி சமைக்க வேண்டானா நான் என்ன பண்றது? சாப்பாடு என்ன ஆகாயத்துல இருந்து கீழே விழ போதா? நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பும் கீ ரைஸும் பண்ண போறேன். 1/2 மணி நேரமா? அம்மா உங்களுக்கு டைம் பத்தி எதுவுமே தெரியல. இப்படி வந்து உட்காருங்க, உங்களுக்கு டைம் பத்தி நான் சொல்லி கொடுக்கறேன். என்ன புஜ்ஜி, வேலை செய்யறதை விட்டு உன் பேச்ச கேட்கணுமா? அம்மா, நீங்க இப்போ சமையல் செய்யறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் கொண்டு வந்தீங்க. எவ்வளவு பணத்தை செலவு பண்ணீங்க? எவ்வளவு வண்டி சார்ஜ் ஆச்சு? என்ன, ஒரு 100 ரூபாய் ஆயிருக்கும். சரி, கேஸ், பொருளுங்க, இதெல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கும் சொல்லுங்க. என்ன, ஒரு 50 ரூபாய். இதுல அசல உங்களோட வேலை. 2 மணி நேரமாவது நீங்க கிச்சன்ல நின்னு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்ல. இதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு 50 ரூபாய். இப்படி எல்லாமே சேர்ந்தா ஒரு 250 ரூபாய் ஆகுமா? இதுலயும் உங்களோட இடுப்பு வலி, அது உங்களுக்கு போனஸ் வேற. அதுக்கு என்ன புஜ்ஜி பண்றது? சாப்பிடுறதே விட்டுருதா? இல்லம்மா, டெக்னாலஜிய யூஸ் பண்ணிக்கலாம்லம்மா. இன்னும் போனை எடுத்து காட்டி, இங்க பாத்தீங்களா, பறவைங்களுக்காக சிட்டில ஃபுட் டெலிவரி பண்றாங்க. எத்தனையோ பேர் வீட்ல சமைக்காம ஃபுட் ஆர்டர் பண்ண போதும் 250 ரூபாய்க்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ண 10 நிமிஷத்துல சுட சுட வீட்ல இருக்கும். துணிக்குருவி ஷாக் ஆகி, என்னது 250 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணியா? பாத்திரம் கழுவுறது வேண்டாவா, சமைக்கிறதே வேண்டாவா? ஆமாமா, டவுனுக்கு போனோம், காய்கறி வாங்கிட்டு வரணும், சமைக்கணும், உங்க வேலை, டைம் வேஸ்ட், இடுப்பு வலி வேற. இதெல்லாம் செய்யறதுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துலயே சிக்கன் பிரியாணி 250 ரூபாய்க்கு வந்துரும். இதனால எல்லாமே மிச்சம் தானே? துணிக்குருவி யோசிச்சு, ஆமா புஜ்ஜி, இந்த லாஜிக்கே எனக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னைக்குல இருந்தே நீ ஆர்டர் பண்ணு, இதனால என்னோட இடுப்பு வலி எல்லாம் என்னை விட்டு தூரமாயிடும். சரியம்மா, சிக்கன் தம் பிரியாணி ஃபேமிலி பேக் 250 தாமா. 10 நிமிஷத்திலே ஒரு பறவை வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருச்சு. துணி புஜ்ஜி 2 பேரும் பாக்ஸ ஓபன் பண்ணி பிரியாணிய பார்த்தாங்க. வீடு ஃபுல்லா கமகம பிரியாணி வாசனை. துணி ஒரு வாய் சாப்பிட்டு, அட புஜ்ஜி, இது எவ்வளவு ருசியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் இதுவரை சாப்பிட்டதே இல்ல. இனிமே வீட்ல சமைக்கிறதே இல்ல. இதே மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இந்த விஷயம் பக்கத்து வீட்டு சோட்டுக்கும் தெரிஞ்சது. பன்னு கூட சிட்டில இருந்து தான் வந்தவன். பன்னு சோட்டுகிட்ட, பாத்தியா, துணி ஆண்டி ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. வீட்ல சமைக்கிறதே இல்ல, அடுப்பும் பத்த வைக்கிறது இல்ல. அவங்க ஆன்லைன்ல இருந்து ஃபுட் டெலிவரி பண்ணி சாப்பிடுறாங்க. நீ என்னன்னா அடுப்பு கிட்ட உக்காந்துகிட்டு எரியாத அடுப்புல உக்காந்துகிட்டு ஊதிக்கிட்டு இருக்க. என்னது, துணி இந்த மாதிரி பண்றாளா? நானும் இனிமே சோம்பேறியா சமைக்கிறதே விட்டுறேன். இங்க பாரு பன்னு, நீயும் நம்மளுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணு, நம்மளும் வீட்ல உக்காந்த இடத்துலயே நல்லா சாப்பிடலாம். இந்த விஷயம் ஊரு ஃபுல்லா பரவிச்சு. அகி கழுகு, லூசி புறா, குஹுவாத்து சமைக்கிறதே நிறுத்திட்டாங்க. எங்க பார்த்தாலும் டெலிவரி பறவைங்க தான் பறந்துகிட்டு இருந்தது. எல்லாரும் சமைக்கிறதே மறந்துட்டு சமையலறைய ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புஜ்ஜி பன்னு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சிட்டிக்கு திரும்பி போயிட்டாங்க. ஊர்ல மட்டும் ஃபுட் கல்ச்சர் அப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் சிச்சுக்காக்கா கவலையோட துணி வீட்டுக்கு வந்தது. துணி இருக்கியா? துணி குருவி சோஃபால உக்காந்துக்கிட்டு பீஸாவை சாப்பிட்டுக்கிட்டு, வா சிச்சு, வா வா, இந்த பீஸா சாப்பிடு, எவ்வளவு ருசியா இருக்கு பாரு. சிச்சு காக்கா கோவமா, எனக்கு ஒன்னும் தேவையில்லை, எல்லாருமே சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. என்னது, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டுமா? ஆமாம் துணி, நான் பட்டணத்துக்கு போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிச்சுட்டு சைனீஸ் ஃபுட், இந்தியன் ஃபுட் அப்படின்னு எல்லா வகையான ஃபுட்டை கத்துக்கிட்டு வந்து உங்க எல்லாரும் நல்லதுக்காக இங்கேயே ஒரு ஹோட்டல ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே வராம ஃபுட் ஆர்டர் பண்ணி உக்காந்த இடத்துலயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதனால எனக்கு நஷ்டம் தானே? ஆமாம் சிச்சு, எங்களுக்கு இந்த ஆன்லைன் ஃபுட்டே பழக்கமாயிடுச்சு. யாருமே வெளியே வந்து சாப்பிடுறதே இல்ல, வீட்லயே உக்காந்து சாப்பிடுறோம். சாரி சிச்சு. இங்க பாரு துணியே, உங்களோட சாரி ஒன்னும் என் வயிறை நிறைக்காது. இந்த புஜ்ஜி பன்னு இந்த ஊருக்கு வந்துதான் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. இதனால எனக்கு வியாபாரமே நின்னு போச்சு அப்படின்னு அழுந்துகிட்டே போயிடுச்சு. துணி கவலையோட, ஐயோ சிச்சு பாவம், பிரியாணி ருசி முன்னாடி சிச்சுவோட சமையல யார் சாப்பிடுவா? கொஞ்ச நாள்லயே மறுபடியும் புஜ்ஜி பன்னு 2 பேரும் ஊருக்கு வந்தாங்க. அப்பவே ஊரோட தலையெழுத்து மாறி போயிருந்தது. ஊரு ஜனங்க எல்லாருமே சோம்பேறியா மாறிட்டாங்க. சுடு தண்ணி கூட வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் டெலிவரி பறவைங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக்கணும்னு எல்லாருமே போராட்டத்துல இறங்குனாங்க. டெலிவரி பந்த் ஆயிடுச்சு. டோட்டோ கிளியோட வீட்ல, பசிக்குது, சீக்கிரமா ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கம்மா. ஏய், ஆர்டர் பண்றேன்டா, ஆனா என்னடா இது நோ சர்வீஸ்னு வருது. எல்லா ஆப்ல இப்படிதான் வருது. துணி குருவி வீட்ல கூட, அம்மா
இன்னைக்கு டெலிவரி இல்லையாமா, எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்களாம் அப்படின்னு தான் நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. அட என்ன இன்னைக்கு டெலிவரி இல்லையா? வீட்ல சமைக்கிறதே விட்டுட்டுமே. ஐயோ, அடுப்பை எப்படி பத்த வைக்கிறது கூட மறந்து போச்சே. இப்ப என்ன பண்றது? ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்களுக்கு எல்லாருக்குமே பசி அதிகமாயிடுச்சு. அதனால அவங்க எல்லாரும் ஆலமரத்துக்கு அடியில வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல சின்ன பன்னு கூட இருந்துச்சு. துணி என்ன பண்றது, என்னால பசிய தாங்க முடியல. யாராவது சிட்டிக்கு போய் சாப்பிடுறதுக்கு ஃபுட்ட கொண்டு வருவீங்களா? பாட்டி, சிட்டிக்கு போய் ஏதாவது கொண்டு வரணும்னா எங்களுக்கு முதல்ல பொறுமை இருக்கணும்ல. என்னால பறக்கவே முடியல. அது மட்டுமா, சிட்டில இருந்து எப்பவுமே அந்த பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு. ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு எப்படி வந்திருக்கு பாரு. ஏதாவது காரமா ஸ்பைசியா சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா இப்ப இதெல்லாம் யாரு சமைக்கிறது? யாருக்குமே இப்போ பொறுமை இல்லாம போயிடுச்சே. ஆமா, இப்ப நம்மள அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். அப்பதான் அங்க பக்கத்து வீதியில இருந்து அற்புதமான ஒரு வாசனை காத்துல பறந்துகிட்டு வந்துச்சு. அது சாதாரணமான வாசனை இல்ல, யாரோ மிளகா பஜ்ஜிய எண்ணெயில விட்டு எடுக்கிற வாசனை. அது கூட தம் பிரியாணியோட வாசனை கூட கமகமானு வந்தது. அட, இது என்ன வாசனை? பயங்கரமா இருக்கு. இது சாதாரணமான வாசனை மாதிரி தெரியல, பிரியாணி வாசனை மாதிரி இருக்கு. ஆமா, யாரோ மிளகா பஜ்ஜிய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மிளகா பஜ்ஜி வாசனை கூட பிரியாணி வாசனை கூட வருது. வாங்க வாங்க, வாசனை எங்க இருந்து வருதோ பின்னாடியே போலாம். எல்லா பறவைங்களும் அந்த வாசனை எங்க இருந்து வருதுன்னு வாசனைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு சிச்சு வீட்டாண்ட போனாங்க. சிச்சு வீட்டு முன்னாடி 2 டேபிள் மேல 2 பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சிச்சு சந்தோஷமா உட்கார்ந்து இருந்தது. சிச்சு தலையில ஒரு பெரிய கேப்ப வச்சுக்கிட்டு கையில கரண்டியை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. வாங்க வாங்க, பசியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களா, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வந்து உக்காருங்க. ஆண்டி, என்னது இது? என்னவோ சமைச்சிருக்கீங்க, வாசனையிலேயே சாகடிக்கிறீங்களே. நீங்க சிட்டி சமையலுக்கு அடிமை ஆயிட்டீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்காக நான் அற்புதமா சமையல் செஞ்சிருக்கேன். இது வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக போகுது. இதுக்கு பேரு தான் மிளகா பஜ்ஜி சிக்கன் பிரியாணி. என்னது, மிளகா பஜ்ஜி சிக்கன் பிரியாணிலியா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டாங்க. ஆமா, நம்ம சாயங்காலம் பஜ்ஜி சாப்பிடுவோம், நைட்டு பிரியாணி சாப்பிடுவோம். 2 சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? மிளகா பஜ்ஜில சிக்கன் பிரியாணியோட மசாலா போட்டு ஸ்டப் பண்ணிருக்கேன். மிளகாவோட டேஸ்ட் பிரியாணில இறங்கிருக்கு. அதே மாதிரி பிரியாணியோட டேஸ்ட் மிளகால இறங்கிருக்கு. பேசிக்கிட்டே இருப்பீங்களா? சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சிச்சு காக்கா மூடிய திறந்து காட்டுச்சு. அதுலன்னு கம்மகம்மன்னு வாசனை வந்தது. செகப்பா குண்டு குண்டா மிளகா பஜ்ஜியும் இருந்துச்சு. அது கூட சிக்கன் லெக் பீஸும் இருந்தது. ஆண்டி, ஐ லவ் யூ ஆண்டி. எனக்கு இந்த பக்கெட்ல இருக்கிற எல்லா பிரியாணியும் வேணும். வாங்க வாங்க, எல்லாருக்கும் பிரியாணி இருக்கு. ஆனா கேஷ் தான், ஆன்லைன் பேமெண்ட் இல்ல. 250 ரூபா. எல்லாரும் காலி பிளேட்டை வச்சுக்கிட்டு உக்காந்தாங்க. சிச்சு எல்லாருக்கும் பரிமாறிச்சு. பன்னு ஒரு பீஸை எடுத்து வாயில வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, ஓஹோ, இது என்ன டேஸ்டா சாமி. பஜ்ஜி ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, சாப்பாடு ரொம்ப மெதுவா இருக்கு, சிக்கனா நல்ல கம்முன்னு இருக்கு. இந்த ருசி சிட்டில கூட கிடைக்காது. ஆமா சிச்சு, இவ்வளவு நாளா நாங்க ஆன்லைன் ஃபுட் சிட்டில இருந்து கொண்டு வந்து அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். உன் சமையல் எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. துணி குருவி சாப்பிட்டு பார்த்து, அம்மன் சிச்சு, பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ஆன்லைன் ஃபுட் இந்த பிரியாணி முன்னாடி எல்லாம் நிக்கவே முடியாது. சிச்சு, எனக்கு இன்னும் 2 மிளகா பஜ்ஜி வை. இந்த காரத்துக்கு கோல்டு கூட குறைஞ்சு போச்சு. எல்லாரும் நல்ல ருசியா இருக்கு ருசியா இருக்குன்னு நிறைய சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிச்சுவை பார்த்து, ஆண்டி, இனிமே எங்களுக்கு நீங்க தான் கதி. இனிமே புஜ்ஜி அந்த ஆன்லைன் ஃபுட்ட ஆர்டர் பண்றேன்னு சொன்னாலும் நாங்க யாரும் அது பேச்ச கேட்க மாட்டோம். பண்ணு, நான் எதுக்கு ஆர்டர் பண்ண போறேன்? எனக்கு மிளகா பஜ்ஜி பிரியாணி தான் வேணும். நீங்க டெய்லி சமைக்குவீங்களா? அப்ப சிச்சு கர்வமா, உங்களோட ஆதரவு இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் பண்ணுவேன். நாளைக்கு பானிபூரி புளியோகரை பண்றேன். வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு மிளகா பஜ்ஜி சிக்கன் பிரியாணியே செஞ்சு கொடு அப்படின்னு எல்லா பறவையும் சொன்னாங்க. இங்க பாருங்க, நம்ம ஒரு முடிவெடுக்கலாம். இனிமே இந்த ஆன்லைன் ஃபுட் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம எல்லாருமே சிச்சு கிட்டயே சாப்பாட வாங்கி சாப்பிடலாம். இதனால ஆரோக்கியமும் இருக்கும், நம்ம காசும் நம்ம கைவிட்டு போவாம சிச்சுக்கே போய் சேரும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாள் யாருமே என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன். அப்பா, நாங்க பொழைச்சிட்டோம். இன்னையில இருந்து அந்த கிராமத்துல ஃபுட் டெலிவரி பாய்ஸ்க்கு வேலை இல்லாமயே போயிடுச்சு.
சிச்சு காக்காவோட வீடு பெரிய ரெஸ்டாரண்டா மாறி போச்சு. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புதுசு ருசியா தான் இருக்கும், எதுவா இருந்தாலும் பழசு மாதிரி வராது. வீட்டு சமையல் நம்ம ஊரோட ருசி எப்பவும் மாறாது. தேவைன்னா மிளகா பஜ்ஜி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா ருசியா தான் இருக்கும்.